அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகேக்கு ஃபுல் மாடலாக லைவாக பாட்டு வரோம். இந்த லைவ் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஐஎன்எம் அண்டு பாலிட்டியிலிருந்து முக்கியமான 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஜஸ்ட் ஆன்சர் ஏபிசின்னு பண்ணிட்டு வாங்க. 1918ஆம் ஆண்டு என்பது சரி. பண்டைய மதங்களை புத்துயிர் செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணி என்று குறிப்பிட்டவர் யார்? பண்டைய மதங்களை புத்துயிர் செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணி என்றவர் அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரியான விடை. மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1932 செப்டம்பர் மாதம் என்பது சரி. பொதுவுடைமைவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு என்ன வழக்கு? பொதுவுடைமைவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், பெசாவர் சதி வழக்கு என்பது சரியான விடை. 2ஆம் உலகப் போரின் காரணமாக அதிருப்தியில் இருந்த தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு எந்த ஆண்டு? கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், 1942 மார்ச் என்பது சரியான விடை. 1905ஆம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? கீழ்கண்டவர்ல யார் இந்திய பணியாளர் சங்கத்தை 1905ஆம் ஆண்டு தோற்றுவித்தார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரியான விடை. 1923ஆம் ஆண்டு மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகிய இருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்க 2 பேரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சுயராஜ்ய கட்சி என்பது சரி. சத்ரே ஜஹான் நீதிமன்றம் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் யாருடைய ஆட்சியில் இணைக்கப்பட்டன? சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிமன்றமும் யாருடைய ஆட்சியில் இணைக்கப்பட்டன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் தான் இந்த நீதிமன்றங்கள் இணைக்கப்பட்டன. இந்து முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்திய இயக்கம் எந்த இயக்கம்? இந்து முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்திய இயக்கம் ஆப்ஷன்ல வகாபி இயக்கம் என்பது சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் முறைப்படி எங்கு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் முறைப்படி எந்த இடத்தில்? ஆன்சர் பம்பாய் என்பது சரியான விடை. கல்கத்தாவில் கூடிய அனைத்திந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து போஸ் பதவி துறப்பு செய்தவுடன் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? போஸ் பதவியிலிருந்து விலகிறாரு. யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் கரெக்ட் தான், ராஜேந்திர பிரசாத் என்பது சரி. கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கிய இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்திருந்தது? இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் அமைந்திருந்த இடம் ஆன்சர் பூனா என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் ஆப்ஷன்ல இந்திரா காந்தி என்பது சரியான விடை. கான்பூர் சதிவிலக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் எப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டனர்? கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் எப்பிரிவின் கீழ்? அந்த பிரிவு 121A என்பது சரியான விடை. நாமசூத்ரா இயக்கம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? நாமசூத்ரா இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன்ல மேற்கு வங்கம் என்பது சரியான விடை. கீழே குறிப்பிடப்பட்ட உள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாதவர் பார்த்தவனே சொல்லிடுவோம், ராஜாஜி என்பது சரியான விடை.
வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ எந்த ஆண்டு சாசனம் சட்டம் வழிவகுத்தது? வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ எந்த ஆண்டு சாசனம்? அந்த ஆண்டு சாசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1683 ஆண்டு சாசனம் வழிவகுத்தது. முத்து துறைமுகம் என்ற அமெரிக்க துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முத்து துறைமுகம் என்ற அமெரிக்க துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1941 டிசம்பர் 7 என்பது சரி. பழைய ரோமானிய லட்சியமான பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று எழுதியவர் யார்? பழைய ரோமானிய லட்சியமான பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று எழுதியவர் எல் பின்ஸ்டோன் என்பது சரியான விடை. கான்பூர் சதிவழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. கான்பூர் சதிவழக்கில் ஆப்ஷன்ல 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் குலாம் கிரி என்ற தலைப்பில் எந்த ஆண்டு வெளிவந்தது? அவரோட நூல்தான் குலாம் கரி என்ற தலைப்பில் எந்த ஆண்டு வெளிவந்தது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1872 ஆண்டு வெளிவந்தது. எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார்? பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1942 ஆண்டு. அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுதி 12 எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? தொகுதி 12 எந்த காலகட்டம்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் 24 ஜனவரி 1950 என்பது சரியான விடை. எந்த ஆண்டு சாசன சட்டம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைத்தது? அது எந்த ஆண்டு சாசன சட்டம்? அது 1726 ஆண்டு சாசன சட்டம் என்பது சரி. காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை துவக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை துவக்கிய ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1940 அக்டோபர் மாதம் என்பது சரியான விடை. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூல் யாருடையது? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூல் ஆன்சர் பகத்சிங் என்பது சரியான விடை. வாக்குரிமை அரசியல் கீழ்காணும் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? வாக்குரிமை அரசியல் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1880களில் அறிமுகம் செய்யப்பட்டது. லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஆப்ஷன்ல சையது அமீர் அலி என்பது சரியான விடை. அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன? எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் சரிதான், 4வது பகுதி என்பது சரியான விடை. மதராஸ், பம்பாய் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் முறையே என்னென்ன? மதராஸ், பம்பாய் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் 1801 மதராஸ், 1824 பம்பாய் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. பகத்சிங்குக்கு எப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டது? எந்த ஆண்டு? பகத்சிங் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆண்டு 1930 அக்டோபர் 7 என்பது சரி. பிராமணர் அல்லாதாரின் இயக்கமாக பிராமணதோரோ பரிஷத் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் தோன்றியது? பிராமணர் அல்லோதாரின் இயக்கம் பிராமணதேர் பரிஷத் பிராமணதரா பரிஷத் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் தோன்றியது? அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மும்பை என்பது சரி. எந்த ஆண்டு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது? வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்த ஆண்டு
1932 என்பது சரி. கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன என்பது யாருடைய கருத்தாகும்? கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன. இது அம்பேத்கர் அவர்களின் கருத்தாகும். நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியுள்ளவர் யார்? நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியுள்ளவர் ஆப்ஷன்ல லால்சந்த் என்பது சரியான விடை. ரவுலட் சட்டம் கீழ்காணும் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? கருப்பு சட்டம். ரவுலட் சட்டம் எந்த ஆண்டுன்னு பாருங்க, இதெல்லாம் மறக்க மாட்டோம். 1919 ஆண்டு. நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று கிரிப்ஸ் முன்மொழிவை பற்றி கூறியவர் யார்? நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று கிரிப்ஸ் முன்மொழிவை பற்றி கூறியவர் ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அதன் பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றியவர் யார்? மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அதன் பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றியவர் ஆப்ஷன்ல பெண்டிங் பிரபு என்பது சரியான விடை. மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயனளிக்கும் என்று பஞ்சாயத்து ராஜ் குறித்து கூறியவர் யார்? மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயனளிக்கும் என்று பஞ்சாயத்து ராஜ் குறித்து கூறியவர் காந்தியடிகள் என்பது சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த தினம் எது? எந்த தினத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது? ஆப்ஷன்ல ஏப்ரல் 13, 1919 ஆண்டு என்பது சரி. டாக்டர் அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பயின்று எந்த ஆண்டு பட்டதாரி ஆனார்? அம்பேத்கர் அவர்கள் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பயின்று பட்டதாரியான ஆண்டு 1912 ஆண்டு என்பது சரி. மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்பு வாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்பது யார் கூற்று? ஆப்ஷன்ல பாருங்க, இது யாருடைய கூற்று? ஜவஹர்லால் நேரு கூற்று என்பது சரி. நீதிமன்றத்தில் பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் தங்கள் தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு எவ்வாறு முழக்கமிட்டனர்? நீதிமன்றத்தில் பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் தங்கள் தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு எவ்வாறுன்னு பாருங்க, புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டனர். ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிய நாள் எது? ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிய நாள் எந்த நாள்? 1920 ஆகஸ்ட் 31 என்பது சரி. ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு பிரிவு 343 என்பது சரி. வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் எந்த ஆண்டு வரை தம்லுக் ஜாட்டியார் சங்கம், ஜாட்டியார் சர்க்கார் அரசு ஏற்படுத்தப்பட்டிருந்தது? வங்காளத்தில் எந்த ஆண்டு வரை தம்லுக் ஜாட்டியார் சர்க்கார் அரசு ஏற்படுத்தப்பட்டிருந்தது? அது எந்த ஆண்டு வரைன்னு பாருங்க, 1944 செப்டம்பர் மாதம் வரை. கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் திலகர் என்பது சரியான விடை. உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்த் குப்தாவிடம் கூறியவர் யார்? உன்னத நோக்கத்திற்காக நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்த் குப்தாவிடம் கூறியவர் சூர்யா சென் என்பது சரியான விடை. வேல்ஸ் இளவரசர் எந்த ஆண்டு இந்தியாவின் பல நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டார்? அது எந்த ஆண்டு? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1921 ஆண்டு.
இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன? இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் யார்? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது யாருன்னு பாருங்க, உஷா மேத்தா என்பது சரியான விடை. பின் வருவனவற்றுள் முஸ்லீம் லீக் உருவாக்கத்தோடு தொடர்புடையது எது? அந்த இடத்துல தான் அந்த மாநாடு மூலம் உருவாக்கப்பட்ட இடம். அது தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா என்பது சரியான விடை. தனது சுயசரிதையில் சாவித்ரி என்பவரை பற்றி குறிப்பிடுபவர் யார்? தனது சுயசரிதையில் சாவித்ரி என்பவரை பற்றி குறிப்பிடுபவர் ஆப்ஷன்ல கல்பனா தத் என்பது சரியான விடை. அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடத்தில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர்? அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடம்? ஆந்திரா என்பது சரியான விடை. மாநிலங்களவை ஆண்டுக்கு எத்தனை கூட்டத்தொடர்களாக கூடுகிறது? மாநிலங்களவை ஆண்டுக்கு எத்தனை கூட்டத்தொடர்களாக கூடுகிறது? ஆன்சர் 3 என்பது சரியான விடை. 1942 40,000 பேரை கொண்டு இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தியவர் யார்? 1942 40,000 பேரை கொண்டு இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தியவர் ஆப்ஷன்ல மோகன் சிங் என்பது சரியான விடை. சௌரி சௌரா என்னும் இடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சௌரி சௌரா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பது சரியான விடை. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. எத்தனை வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன? ஆப்ஷன்ல 3 வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன என்பது சரி. இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1921 உணர்ந்தவர் யார்? இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றம் தேவை என்பதை உணர்ந்தவர் சர் ஹரிசிங் கோர் என்பது சரியான விடை. முதல் முறையாக முஸ்லிம்களுக்கென பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது எது? முதல் முறையாக முஸ்லிம்களுக்கென பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது முஸ்லீம் லீக் என்பது சரி. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்னும் நூலினை எழுதியவர் யார்? ரெமினிசன்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் கல்பனா தத் என்பது சரியான விடை. சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்திய நாள் எந்த நாள்? சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்திய நாள் 1943 அக்டோபர் 21 என்பது சரி. இந்திய தேசிய கொடியுடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான தனி கொடி அமைத்துக் கொள்ள வழிவகை செய்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான தனி கொடி அமைத்துக் கொள்ள வழிவகை செய்த உடன்படிக்கை டெல்லி உடன்படிக்கை என்பது சரி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்புகள் யாவை? உச்சநீதிமன்றம் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் இதை கூறும் அரசமைப்பு உறுப்புகள் 124 முதல் 147 வரை. முஸ்லிம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லிம் லீக்கிற்கு வழங்கியது எது? முஸ்லிம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லிம் லீக்கிற்கு வழங்கியது லக்னோ ஒப்பந்தம் என்பது சரியான விடை. மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? கராச்சி அமர்வு 1931 யார் தலைமை? ஆப்ஷன்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை என்பது சரி. எந்த சம்பவத்திற்கு பின்னர் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காந்திஜி அறிவித்தார்? அது எந்த சம்பவம்? ஆப்ஷன்ல சௌரி சௌரா சம்பவம் என்பது சரி. பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க,
பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல துவாரகநாத் தாகூர் என்பவரால் நிறுவப்பட்டது என்பது சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு 2008ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யார்? காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரியான விடை. வகுப்புவாதம் என்பது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று கூறுபவர் யார்? வகுப்புவாதம் என்பது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று கூறுபவர் ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. 1904 தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை எங்கு தொடங்கியது? 1904 தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை எந்த இடம்னு பாருங்க, மதராஸில் தொடங்கியது. சம்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சம்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல 1917ஆம் ஆண்டு என்பது சரி. சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் குழு என்றழைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்தில் இருந்து இணைந்தவர் யார்? சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றொரு பிரிவு, மாற்றம் வேண்டுவோர் குழு என்றழைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்தில் இருந்து இணைந்தவர் சத்தியமூர்த்தி என்பது சரியான விடை. ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. சட்டப்படி இயங்கும்படியும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இடப்படும் ஆணை எந்த ஆணை? சட்டப்படி இயங்கும்படியும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் இடப்படும் ஆணை எந்த ஆணை? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், நெறியுறுத்தும் நீதி பேராணை என்பது சரி. HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் யார்? HMIS தல்வார் போர்க்கப்பல்ல பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் PC தத் என்பது சரியான விடை. 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு என்பது சரி. 1905 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு கூட்டப்பெற்றது? 1905 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு கூட்டப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஹரித்துவார் என்பது சரி. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு 13இல் 2 என்பது சரியான விடை. மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் தண்டி யாத்திரையின் போது அவருடன் பயணித்த தொண்டர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் தண்டி யாத்திரையின் போது அவருடன் பயணித்த தொண்டர்களின் எண்ணிக்கை 78 தொண்டர்கள் என்பது சரி. டாக்டர் அம்பேத்கர் கீழ்காணும் எந்த மாநில சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அது எந்த மாநில சட்டப்பேரவை? ஆப்ஷன்ல மகாராஷ்டிரம் என்பது சரியான விடை. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன்ல ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் என்பது சரியான விடை. மலபார் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? மலபார் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921ஆம் ஆண்டு. ராயல் இந்திய கடற்படையின் கழகத்தை பம்பாய் நகரில் இருந்து முடிவிற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டவர் யார்? ராயல் இந்திய கடற்படையின் கழகத்தை பம்பாய் நகரில் இருந்து யார் முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டார்? அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பது சரி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாத்திரைக்கு தலைமை ஏற்றவர் யார்? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரைக்கு தலைமை ஏற்றவர்
ராஜாஜி என்பது சரி. உச்ச நீதிமன்றத்தில் அடிக்கடி எடுத்தாளப்படும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. உச்ச நீதிமன்றத்தில் அடிக்கடி எடுத்தாளப்படும் இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 என்பது சரி. இந்து மகாசபையின் 6வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்து மகாசபையின் 6வது மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன்ல வாரணாசி என்பது சரியான விடை. சிம்லா மாநாட்டின் போது காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக பதவி வகித்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சிம்லா மாநாட்டின் போது காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக பதவி வகித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆவார். நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என கூறியவர் யார்? நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என்று கூறியவர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்பது சரியான விடை. 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக கூறியவர் யார்? 1924 பஞ்சாப் மாகாணத்தை இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக கூறியவர் லாலா லஜபதி ராய் என்பது சரி. இடைக்கால குழுவில் பங்கெடுத்த காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு காங்கிரசால் முன்மொழியப்பட்ட முஸ்லிம் நபர் யார்? இடைக்கால குழுவில் பங்கெடுக்க காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்கள்ல ஒரு இடத்துல காங்கிரசால் முன்மொழியப்பட்ட முஸ்லிம் நபர் ஜாகிர் ஹுசைன் என்பது சரியான விடை. முஸ்லிம் லீக் எந்த நாளில் நேரடி நடவடிக்கை செயலில் இறங்க இஸ்லாமியருக்கு அறைகூவல் விடுத்தது? நேரடி நடவடிக்கை நாள் அது எந்த நாள்? ஆன்சர் சரிதான். 1946 ஆகஸ்ட் 16 என்பது சரி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் தான் என்பது சரியான விடை. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என ஜின்னாவுக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என ஜின்னாவுக்கு புகழாரம் சூட்டியவர் சரோஜினி நாயுடு என்பது சரி. இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று கூறியவர் யார்? இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று கூறியவர் வி.டி. சவார்கர் என்பது சரி. அதிகாரத்தை மாற்றித்தரவும் நாட்டின் பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் இந்தியா வந்தவர் யார்? அதிகாரத்தை மாற்றித்தர நாட்டின் பிரிவினையை நடைமுறைப்படுத்த இந்தியா வந்தவர் மவுண்ட் பேட்டன் என்பது சரியான விடை. மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர், அதாவது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இது கேட்கப்பட்ட கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் என்பது சரி. பின்வரும் எந்த அறிவிப்பு மூலம் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் முறையாக நுழைந்தது? பின்வரும் எந்த அறிவிப்பு மூலம் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் முறையாக நுழைந்தது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி என்ற அறிவிப்பு. பொதுவுடைமை கட்சியானது சோவியத் யூனியனில் எப்போது உருவாக்கப்பட்டது? பொதுவுடைமை கட்சி சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் சரிதான், 1920 அக்டோபர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் ஒரு 100 இம்பார்ட்டண்டான கேள்விகள் 12th ஹிஸ்ட்ரி பாலிட்டியிலிருந்து பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.